ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் கைதான குற்றவாளிகளின் செல்போன்களை தேடும் பணி தீவிரமடைந்திருக்கிறது. அது பற்றிய மேலும் விவரங்களை செய்தியாளர் பாலாஜி விவரிக்க கேட்கலாம். வணக்கம் பாலாஜி, இந்த தேடுதல் பணியில் எந்தெந்த துறை சார்ந்த அதிகாரிகள் எல்லாம் ஈடுபட்டிருக்கிறார்கள், அது குறித்து விவரிக்க. பகுஜன் சமாஜ் கட்சியின் தமிழகத்தின் மாநில தலைவர் திரு ஆம்ஸ்ட்ராங் அவர்களின் கொலை வழக்கில் நாள்தோறும் புது புது தகவல்கள் வெளியாகி கொண்டிருக்கிறது. தினந்தோறும் குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டு வருகிறார்கள். நேற்று திருவள்ளூர் மாவட்டத்தும் கடம்பத்தூர் ஒன்றியத்தில் 3வது வார்டு ஒன்றிய கவுன்சிலர் அதிமுகவை சார்ந்த ஹரிகரன் என்பவர் கைது செய்திருக்கிறார்கள். அவர்கள் இந்த செல்போனை பயன்படுத்தி இதை பதுக்குவதற்கான பணியில ஈடுபட்டாங்க, அந்த வழக்கறிஞருக்கு உதவி செய்தாங்க என்ற மாதிரி பல காரணங்களை சொல்லி அவரை கைது செய்திருந்தார்கள். மேலும் 2 வழக்கறிஞர்கள் திருவள்ளூர் பகுதியிலிருந்து கைது செய்து விசாரணை நடத்துவதாக காவல்துறையினர் தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். இதுல தேமுதிக நகர செயலாளரும் இதுல விசாரணை செய்திருக்கிறாங்க என்ற தகவலும் போலீசார்கள் நமக்கு தெரியப்படுத்தியிருக்கிறார்கள். இதனை அடுத்து இந்த செல்போன்களானது திருவள்ளூர் மாவட்டம் திருவள்ளூர் அடுத்த கூவம் ஆற்று பகுதியில இதுல வீசப்பட்டிருக்கிறது, இது மறைக்கப்பட்டிருக்கிறது என்று விசாரணையில் வெளியாகி உள்ள நிலையில் மெரினா கடற்கரையில் உள்ள இந்த ஸ்கியூபா டைவிங் என்று சொல்லக்கூடிய அந்த வீரர்கள் தற்போது இந்த படகு மூலியமாக இந்த கூவம் ஆற்று பகுதியில தீர்ந்து விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. நேற்று 3 செல்போன்கள் இந்த கூவம் ஆற்றிலிருந்து கைப்பற்றியத தகவல்கள் நம்மளுக்கு தெரியப்பட்டிருக்கிறது. மேலும் இன்று அங்க பதிக்கப்பட்டிருக்க கத்திகள், துப்பாக்கி, கத்தி, செல்போன்கள் போன்ற என்னென்ன இருக்கிறது என்ற விசாரணை அடிப்படையில அந்த தேடுதல் பணியானது 20 மணி நேரமாக தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. கூவம் ஆற்று பகுதியில திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள கூவம் ஆற்று பகுதியில விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. திருவள்ளூர் மாவட்டத்துல வழக்கறிஞர்கள் 3-4 பேரை தற்போது விசாரணை நடைபெற்று வருவதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. மேலும் 3 பேர் திருவள்ளூர் மாவட்டத்திலிருந்து கைது செய்யப்படலாம் என காவல்துறையின் வட்டாரங்களில் தகவல்கள் வெளியாகி வருகிறது. விரிவான விவரங்களுக்கு நன்றி பாலாஜி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.